Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நிஃப்டி எப்படி ஒரு மொமெண்டம் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பேங்க் நிஃப்டியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிஃப்டிலாம் ஒரு வாரமாக ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது, ஒரு பெரிய மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியல. ஆல்டர்னேட்டாக நீங்கள் பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கிது, ப்ராப்பர் எக்ஸிட் பாயிண்ட் கிடைக்கிது, சில கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணால் லிமிட்டட் ஸ்டாப் லாஸ் வச்சு அழகாக 50 to 80 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் வித்தின் 15 மினிட்ஸில். நீங்கள் வேணால் ப்ரீமியம் செக் பண்ணுங்கள், ஏடிஎம் ப்ரீமியம் வச்சு. ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நிஃப்டியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி இருந்தாலுமே பேங்க் நிஃப்டியில் ப்ரீமியம் மூமெண்டம் லாஸ்ட் 2 days நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அதனால் ஆல்டர்னேட்டாக ஒரு இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம நியர் டு எக்ஸ்பெரியில் இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கும். அப்போ ஒரு டைட் ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம பை பண்ணால் கூட அந்த தீட்டா டிகேனால ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பேங்க் நிஃப்டியும் ஆல்டர்னேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ணலாம், அதுவுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி நிறைய அப்டேஷன் கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னா May 7 மார்னிங் பார்த்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் அடிச்சிருந்தோம், அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 கீழே பிரேக் ஆனால் தான் ஒரு நல்ல மொமெண்டம் வரும். அது வரைக்கும் ஒரு வால்டெலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் சைடில் ரைட்டிங் அதிகமாக இருக்காங்க. இருந்தனால புட் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டிலில் 30 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபா ப்ரீமியம் 50 ரூபா ப்ரீமியம் ட்ரேட் பண்ணுறீங்க. நேற்று விக்ஸ் 19 இருந்தனால மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் வால்டெலிட்டியில் இருந்தனால ப்ரீமியம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இதுவே வந்து விக்ஸ் லோவாக இருந்து அந்த ப்ரீமியம்லாம் இது பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் 10 பாயிண்ட் மூவ் ஆனால் தான் அந்த ப்ரீமியம் 2 பாயிண்ட் மூவ். அதனால தான் டெல்டா வேல்யூ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கிறது நம்ம வீடியோவில் ரெகுலராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ரெசிஸ்டன்ஸுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின், ஃபஸ்ட்டு சப்ஸ்டெயின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்டெயின்னா ப்ரைஸு ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆனோடனே அந்த ரேஞ்சில் செல்லிங் ப்ரெஷர் வராமல் ஒரு 4 to 5 கேண்டில் இங்கே சப்ஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் அது சப்ஸ்டெயின் ஆகணுன்னே ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரேக் ஆனால் தான் என்ட்ரி எடுக்கணும். அதை கூட நம்ம வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தோம். ஆனால் அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எகைன் அங்கே செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் ஷூட்டப்பாக இருக்குது. இப்போயும் பார்த்திங்கன்னா விக்ஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 19 இருக்குது. ப்ரீமியம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் நிஃப்டியில் இல்லை. அதனால் இன்றைக்கி ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பேங்க் நிஃப்டியும் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்க்கலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா May 7 கேஷ் மார்க்கெட்டில் 2586 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 2378 கோடி பையிங்கில் இருக்காங்க. ரெண்டு பேருமே கேஷ் மார்க்கெட்டில் பையிங் இருக்காங்க. நிறைய பேத்துக்கான டவுட்ஸ் என்னென்னா, கேஷ் மார்க்கெட்டில் இவங்க 2 பேர் பையிங்கில் இருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெகுலராக ஆல்ரெடி வீடியோ சொல்கிறோம். அவங்க எங்கே அவங்களோட போர்ட்ஃபோலியோ அக்குமுலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இண்டெக்ஸ் ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸில் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகும். அவுட் ஆஃப் த சினாரியோ, ஃபார் எக்ஸாம்பிள் மிட் கேப்லையோ ஸ்மால் கேப்லையோ இல்லை செக்டார் வைஸ்லையோ இல்லை பர்டிகுலர் சில ஸ்டாக்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. 24,400 ஹெவி கால் ரேட் இருக்குது. புட் ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் புட் ரேட் 24,300 இருக்குது, ஃபாலோட் பை 24,400. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எகெயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் லாஸ்ட் 1 வீக் மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருக்கனால ட்ராப் பண்ணணுன்னா இந்த எக்ஸ்பைரி தான் மார்க்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டே பாசிபிலிட்டி தான். இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணால் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் பயாஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி 60% இருக்குது. 40% என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்பைரியில் யாரையாச்சும் ட்ராப் பண்ணணும், கால் ஆப்ஷன் செல்லர்ஸ், நான் சொல்கிறது பையரை கிடையாது, கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் புட் ஆப்ஷன் செல்லர்ஸை ட்ராப் பண்ணணுன்னா அதுதான் பாசிபிலிட்டி. பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸை தான் ட்ராப் பண்ணணும். அப்போ பிரேக் அவுட் ஆகி போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 2 சினாரியோ தான் நடக்கும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி அதுக்கான ப்ரீமியம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். மார்னிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 1 hour ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீமியம் மெயின்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்பைக் வரும், ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கலாம். நிஃப்டிக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருக்கும். ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கும்போது ப்ரீமியம் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபெட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5% எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதனால் நாஸ்டாக், S&P 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட் பாசிட்டிவில் 0.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ US30 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரு -30 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜோனை பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். மேலே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணுனால ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலி ரெசிஸ்டன்ஸ், மைனர் ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சு, எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. இமீடியட்டாக பிரேக் ஆகுதுன்னா விக் வந்துச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் கீழே இருக்க சப்போர்ட், மெயின் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இதில் வரைஞ்சிருக்கேன். 24,220 ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 24,450 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம இன்ட்ராடே ஆன லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,450 இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்சைடில் அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா டைரெக்டாக 24,520 கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். ஃபைனல் லெவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட ஹை தான் 24,600. இதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு 24,620 to 24,650 க்ரூசியஸ் லெவல், அந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என் டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இமீடியட்டாக சப்போர்ட் எடுக்க போகிற நேரம் வந்து 24,320 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,240 to 220 இந்த ரேஞ்சில், 240 to 220 ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இன்கேஸ் நம்ம நேற்றே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த சப்போர்ட்டை இன்னொரு டைம் பிரேக் ஆச்சு டவுன் சைடில் அப்படின்னா, கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 100 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஃபால் கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இமிடியேட்டாக பிரேக் அவுட் ஆகும்போது பாருங்கள், ஸ்கேல்ப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஸ்கேல்ப் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ஹையர் லெவலில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ப்ரைஸு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எகைன் ஹையர் ஹையை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோயர் ஹை ஃபார்மேஷனில் வருது, எகைன் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரீமியம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியமை செக் பண்ணணும். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போது நேற்று ப்ரீமியம் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அட் த மணி கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 100 rupees தான் ப்ரீமியம் இருக்குது. 100 rupees தான் ப்ரீமியம் இருக்குன்னா மேலே ஒரு 100 பாயிண்ட்ஸ், கீழே 100 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி விக்ஸ் திருப்பி சூட்டப் போய் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வால்டிலிட்டி கொடுக்க போகுது, இல்லை ப்ரீமியம் டீகே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கன்சால்டேட்டில் இருக்க போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நிஃப்டியில். நான் நிஃப்டியில் கிளியராக சொல்லிட்டேன், இந்த ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்த ஜோனில் இருக்கும்போது என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன், ஈஸியாக 10 பாயிண்ட் ஏறும், அதே கண்டில் 10 பாயிண்ட் இருக்கும். பிரேக் அவுட் ஆகும்போது ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஸ்கேல்ப்பு, சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைட் ட்ரேடு. அதே மாதிரி இந்த இடத்துல பேட்டர்னை வந்து 320 ஆர் 300 கீழே 300ல் புட்ரைட்டர் இருக்காங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு கீழே பிரேக் ஆகுதுன்னா ஒரு ஸ்கேல்ப்பு, அங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த 200 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட். ரேர் சினாரியோவில் இந்த லெவலும் பிரேக் ஆகுதுன்னா இந்த லெவலில் தான் மொமெண்டம் புட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த சினாரியோ மட்டும்தான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்குது. இன்கேஸ் ரிமைனிங் இருக்க சினாரியோ வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், டெலிகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியராக வரைஞ்சிருக்கேன். அப்சைடில் ஆல் டைம் ஹையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த விக் வந்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ். நான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இன்ட்ராடேயோட இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 54,575 இந்த கேண்டிலோட லோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 55,040 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வருது, நல்லா கவனிங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இந்த ட்ரெண்ட் லைனோட ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 55,200 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55,340, ஃபைனல் லெவலாக பார்த்தீங்கன்னா 55,680. இதெல்லாம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னா ப்ரைஸ் அங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 54,242 எஸ்டர்டேவோட சப்போர்ட்டு, அதை பிரேக் போச்சுன்னா எஸ்டர்டே லோ கேண்டில், அந்த எஸ்டர்டேவோட லோ கேண்டில் கீழே போயிடுச்சுன்னா லெவல்ஸ் வந்து ஈஸியாக ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் லெவல்ஸ் வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கிறதுனால நான் வரையாமல் இருக்கேன். இப்போ இன்கேஸ் அந்த மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ் சினாரியோனா நான் லெவல்ஸ் வரைஞ்சி மார்க் பண்ணி கொடுக்குறேன்.
ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீமியத்தில் கிளியராக வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொமெண்டம் ரேலி நடந்திருக்கு. திருப்பி வரும்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் அந்த பாதி லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகுது. இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சப்போர்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் கூட கேட்ச் பண்ண முடியும். அதனால் பேங்க் நிஃப்டியை சைட் பை சைட் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது மேஜர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து மைனர் ட்ரெண்ட் லைன். இங்கே பாருங்கள், இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நல்லா கவனிங்க, மைனர் ட்ரெண்ட் லைனில் அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 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 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ப்ரைஸு இன்கேஸ் இன்றைக்கி மார்னிங் இங்கேயே சப்ஸ்டைன் ஆகுது அப்படின்னா எகைன் பிரேக் அவுட் ஆகி இந்த 55,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை புட் ரேட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 53,000, 53,500, 54,000 புட் ரேட் இருக்குது. மார்க்கெட்டில் 54,500 கால் ரேட்டோட புட் ரேட் அதிகமாக இருக்குது. நேராக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 55,000. இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் 55,000 புட் ரேட்டர்ஸ் சில பேர் லாஸை புக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் இப்போ புட் ரேட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கால் ரேட் ஓரளவுக்கு மார்க்கெட் மேலே ஏறி வரும்போது தான் கால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வந்தாலும் பையர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற மாதிரி சினாரியோ இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ஒரு மொமெண்டத்தை கேட்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.